அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். நாங்கள் கடந்த என் பேர் பாஸ்கர். ஃபஸ்ட்டு என் செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். பாஸ்கர் ஃப்ரம் சென்னை, ஹோம் டவுன் வந்து திருத்தணி. லாஸ்ட்டு செப்டம்பர் 15ஆம் தேதி கார்த்திக் சார் குரூப்பில் ஃபேமிலியோடு வந்திருந்தோம். நல்லா கைண்டாக பிஹேவ் பண்ணாங்க. அப்போ வந்து ஷெடியூல் இந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு மும்பை முடிச்சுட்டு தென் ட்ரம்பகேஸ்வரம். அன்னைக்கு ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம். அந்த கோயிலுக்கு போனோம். கடுமையான க்ரௌட் ஆகி போச்சு. உள்ள 6 மணி 6:30 மணிக்கு உள்ளே போனோம். தரிசனம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 11:30 12 ஆயிடுச்சு. கூட வந்தவங்களாம் ரொம்ப கொதிச்சுட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே தூக்கம் இல்லை. வெளியூர்லேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. பட் அந்த டைமில் இங்கே ஷிரடியிலே ஃபுட்டு, இங்கே தானே அக்காமடேஷன் ரெடி பண்ணியிருந்தாரு. இங்கேயே ஃபுட்டு ரெடி பண்ணியிருந்தாரு. இதை கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் நைட்டு 12:30 மணிக்கு டின்னர் ரெடி பண்ணியிருந்தாரு. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அந்த மாதிரி கார்த்திக் சாரை பற்றி சொல்லணும்னா வார்த்தைகளே கிடையாது. அவர் வந்து மணி ஓரியன்டாகவே பண்ணலை. இது நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இந்த 20,000 21,000 வந்து பெரிய காசு கிடையாது. நம்ம வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அப்போவும் கைண்டாக நல்லா பிஹேவ் பண்ணாங்க. இதே சேம் ரூம், சேம் பஸ்ஸு, கைடு மட்டும்தான் வேறு, சேம் டிரைவர், எல்லாமே சேம். இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். இல்லை மிஸ்டர் நேதந்தர் அவர் வந்தார். அவருமே நல்லா காமிச்சார். நல்லா இருந்தது. சரி, அது எங்கள் ஊரில் எங்கள் சொந்தத்துங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுவோம். அவங்களும் எக்ஸைட் ஆகி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எல்லாரும் இப்போ வந்தோம். வந்ததில் இந்த ஒரு அன்னோன் கேதரிங் இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. கார்த்திக் சார் வந்து மணி ஓரியன்டாகவே இதை 1% கூட பண்ணலை. அவர் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சேவை மனப்பான்மையில தான் பண்ணியிருக்காரு. அதை வந்து நம்ம பாராட்டணும். ஃபர்ஸ்ட் நம்ம அவருக்கு ஒரு சாய்ராம் சொல்லிடலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு இங்கே எல்லாரும் இங்கே சேர்ந்துருக்கிறோன்னா அதுக்கு மெயின் முக்கிய காரணம் அவர் ஒருத்தர். ஃபர்ஸ்ட் சாய்னா அடுத்து அவர், இல்லைங்களா? அதே மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன். நம்மகிட்ட காசு இருக்குது, நம்ம போனோம்னு நினச்சாலும் வந்துட முடியாது. அது பாபா எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் வர முடியும். இப்போ நான் இந்த 2 மாதத்தில் 2 தடவை வந்திருக்கிறேன்னா அது சாய்பாபாவோட கருணை தான். அதனால சாய்ராம் சாருக்கு இது கார்த்திக் சாருக்கு ஒரு சாய்ராம் போட்டுரும். சொல்லுங்க சார் உங்க வாயால. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அவ்வளோதாங்க சார், வேற ஏதாவது சொல்லணும். அதே மாதிரி டிரைவரை பற்றி சொன்னோம்னா அப்போவும் டைமிங் கீப் அப் பண்ணி அங்கே 12:30 மணிக்கு எடுத்து இங்கே 3:30 மணிக்கெலாம் கொண்டு வந்துட்டார். ஆக்சுவலாக ஒரு 100 கிலோமீட்டர் ஜர்னி நல்லா கொண்டு வந்தார். நேற்றுமே இந்த காட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏறும்போது ஒரு சிலருக்குலாம் வாமிட் வரும், தலை சுத்தம். அப்படிலாம் இல்லாமல் நல்லா பக்காவாக கொண்டு வந்துட்டாரு. வண்டியுமே நல்லா கண்டிஷனான வண்டி, நல்லா சௌகரியமாக. நம்ம இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது கார்த்திக் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் மறக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு இந்த சாய்பாபாவை தரிசனம் பண்ணியிருக்கோம்னா சாய்பாபாவுக்கு அடுத்து 2வது காரணகர்த்தா வந்து கார்த்திக் சார் தான். எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாரு. அடுத்து வந்து எங்கள் குரூப்போட லீடர் வந்து மிஸ்டர் பழனியப்பன். ஆமாம், அடுத்து வந்து ஊர் தலைவருக்கு, எங்களுக்கு வந்து ஊராட்சி ஊர் தலைவருக்கு நிற்க வைக்கலாம்னு நாங்கெல்லாம் யோசனை பண்ணியிருக்கோம். டெஃபினட்டா நின்றுவாரு. கூடுதல் தகவல் என்னன்னா, அவர் தீவிர சிவாஜி ரசிகர். சிவாஜியினோட பாட்டுக்கள் மனப்பாடமா பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்குது. ஆகினால வந்து அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கீங்க. தயவு கூர்ந்து விட்டுறாதீங்க அவரை. இதெல்லாம் இருக்குது. இங்கதான் இருக்காரு. அதை பாத்தீங்களா, அவரு பாருங்க, நம்ம பஸ்ஸில் லீட் பண்ற மாதிரி ஃப்ரண்ட் சீட்டை அவர் தான் உட்காந்து இருக்காரு. இதுல இருந்தே தெரியல அவருக்கு லீடருக்கு அந்த தகுதி ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால அவர் பாட்டுலாம் நல்லா பாடுவாரு. தயவு செய்து விட்டுறாதீங்க. அவர் வேணாம் கூச்சப்படுவாரு, விட்டுறாதீங்க. டான்ஸ் சூப்பரா